பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. மித்து டார்லிங், உன்னை நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்குன்னு தெரியுமா? மித்து, யூ ஆர் ரியலி கிரேட் டி, ரியலி கிரேட். தேங்க்ஸ் தி வைஷு. ஐயோ மித்து டார்லிங், உன்னை நிறைய பாராட்டணும்னு தோணுது, ஆனா சந்தோஷத்துல வாயில வார்த்தையே வர மாட்டேங்குதுடி. மித்து, கேட்கணும்னு இருந்தேன். ஆமா, ஆதி சார் எங்க எல்லாரையும் அனுப்பிட்டு உள்ள உங்ககிட்ட அப்படி என்னடி பேசினாரு? அது எல்லாருக்கும் முன்னாடி என்ன திட்டான்ல, அதனால சாரி கேட்டான். அதுக்கப்புறம் தேங்க்ஸ் சொன்னான் நியூ ப்ராஜெக்ட் கிடைச்சதுக்காக. மித்து, என்னடி சொல்ற? ஆதி சார் மறுபடியும் உங்ககிட்ட சாரி கேட்டாரா? மித்து, நான் ஒன்னு சொல்லவா? ஆக்சுவலா ஆதி சார் எல்லாருக்கும் முன்னாடி உன்னை திட்டும் போது எனக்கு ஆதி சார் மேல எவ்வளவு கோவம் வந்துச்சு தெரியுமா? அவருக்கு எதுக்காக இப்படி நடந்துக்கிறாருன்னு. ஆனா சத்தியமா சொல்றேன் மித்து, அவருக்கு எல்லாருக்கும் முன்னாடியும் நான் மித்ராவை அவ்வளோ ஹார்ஷா திட்டிருக்க கூடாது, சாரின்னு அவர் கேட்பாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை மித்து. உண்மையாவே ஆதி சார் கிரேட் தானே? ஆமா வைஷு, அவன் சாரி கேட்பான்னு எனக்கு தோணுச்சு. ஆனா அவன் எல்லாருக்கும் முன்னாடி கேட்பான்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லடி. அவன் எல்லாருக்கும் முன்னாடி சாரி கேட்டது எனக்கு உண்மையாவே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்ததுடி. பரவாயில்ல மித்து, பண்ணின தப்ப ஒத்துக்கிறதுக்கே ஒரு மனசு வேணும்டி. அது ஆதி சார் கிட்ட நிறையவே இருக்கு. நான் தான் அப்பவே சொன்னல, ஆதி சார் நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ கெட்டவர்லாம் இல்லடின்னு. ஹலோ மேடம், கொஞ்சம் கேப் கிடைச்சா போதுமே, உடனே ஆதி சார் நல்லவர், ஆதி சார் வல்லவர்னு உடனே நல்லவன் சர்டிபிகேட்டை தூக்கிக்கிட்டு வந்துருவீங்களே. மித்து, நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் ஆதி சாருக்கு கண்டிப்பா நான் நல்லவன் சர்டிபிகேட் கொடுப்பேன்டி. நீ வேணும்னா பாருடி, ஒரு நாள் நீ ஏன் உன் வாயால ஆதி சார் நல்லவர்னு வந்து சொல்லுவேன். அந்த நாளுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்றேன் மித்து. அது சரி, அப்படி ஒரு நாள் வந்தா பாக்கலாம்டி. ஹே ஹாய் மித்ரா, கங்க்ராட்ஸ் யா. தேங்க் யூ சூர்யா. மித்ரா, நாங்க எல்லாரும் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் உன்னாலதான் நம்ம கம்பெனிக்கு புது ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு, அண்ட் உன்னாலதான் எல்லாருக்கும் இன்கிரிமெண்ட் கிடைச்சிருக்கு, அண்ட் உன்னாலதான் நமக்கு ஆபீஸ்ல பார்ட்டியும் செலிப்ரேட் பண்ண போறாங்க. சூர்யா, என்ன சொல்றீங்க? பார்ட்டியா? ஆமா வைஷ்ணவி, வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணியிருந்தாங்களே, பாக்கலையா? ஆதி சாருக்கு பிசினஸ் மேன் ஆஃப் த இயர் அவார்ட் கிடைச்சிருக்கு. அதோட புது ப்ராஜெக்டும் நம்ம கம்பெனிக்கு கிடைச்சதுனால ஆதி சார் சேர்த்து பார்ட்டி வைக்கலான்னு ஆசைப்படுறாரு போல. சோ அதனால நாளைக்கு எல்லாருக்கும் பார்ட்டி. சூர்யா, ரியலி? அட ஆமாப்பா, உண்மையதான் சொல்றேன். பட் இது எல்லாத்துக்கும் காரணம் மித்ரா மட்டும்தான். மித்ரா, தேங்க்ஸ் அ லாட் யா. சூர்யா, அப்படிலாம் எதுவும் இல்ல, எல்லாரும் சேர்ந்து தானே ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணோம். பின்ன என்ன எல்லா கிரெடிட்ஸையும் எனக்கே கொடுக்குறீங்க? நோ மித்ரா, நீ சொல்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து தான் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணோம். பட் நீ பண்ணி கொடுத்த சில சேஞ்சஸ்னால தான் கிளைண்ட்ஸ் இம்ப்ரெஸ் ஆனாங்க. அதனால தான் அவங்க ஒன் மோர் ப்ராஜெக்டே நம்ம கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க. சோ ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு மித்ரா ஒன்லி. ஆமா சூர்யா, நீங்க சொல்றது சரிதான். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட மித்து டார்லிங் மட்டும்தான். ஆமா வைஷ்ணவி. ஓகே மித்ரா, யூ கேரி ஆன் யா. நாளைக்கு பார்ட்டில பார்க்கலாம். மித்து, என்னடி இது? சர்ப்ரைஸ்க்கு மேல சர்ப்ரைஸ் வந்துகிட்டே இருக்கு. அட கடவுளே. மித்து, ஒன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கா நமக்கு ஹாப்பினஸ் வரும்னு. அதுதான் மித்து இப்போ நம்ம விஷயத்துல நடந்துட்டு இருக்கு. சரி சரிங்க மேடம், டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? சரி மித்து, சீக்கிரம் வா போலாம். ஃபர்ஸ்ட் லக்ஷ்மி அம்மா கிட்ட இந்த ஹாப்பியான நியூஸை சொல்லணும். இது என்ன கீழே யாரோட பர்ஸ் கிடக்குற மாதிரி தெரியுது? மித்து, இது யாரோட பர்ஸ் டி? உன் கேபினுக்கு கீழே கிடக்கு. தெரியல வைஷு, இங்க குடு, யாரோடது என்னன்னு பார்த்து அவங்க கிட்ட கொடுக்கலாம். பாவம் அவங்க பர்ஸ் தொலைச்சிட்டு கஷ்டப்படுவாங்களே, குடு பார்க்கலாம். ஆமா மித்து, நீ சொல்றது சரிதான். இந்த புடி. வாட்? மித்து, என்னாச்சுடி? ஏன் இவ்வளவு ஷாக்கிங்கா பாக்குற? வைஷு, இது அந்த சீனியர் ஜெசிகா இருக்காங்கல்ல, அவங்களோட பர்ஸ் டி. அவங்க போட்டோ தான் உள்ள இருக்கு. மித்து, என்னடி சொல்ற? அவங்க பர்ஸா? பட் அவங்க பர்ஸ் எப்படி உன் கேபின் கிட்ட வந்திருக்கும்? அவங்க கேபின் எங்கேயோ இருக்கு. இங்கே எப்படி வந்திருக்கும்? மித்து, என்னடி யோசிக்கிற? உன்கிட்ட தான் கேக்குறேன். வைஷு, நீ சொல்றது சரிதான். அவங்க கேபின் அங்க இருக்கு. எங்க அவங்களோட பர்ஸ் கிடக்குதுன்னா ஐ திங்க் அவங்க இங்க வந்திருக்காங்க. மித்து, என்னடி சொல்ற? அவங்க இங்க எதுக்கடி வரணும்? இது வரைக்கும் அவங்க இந்த பக்கம் வந்திருக்காங்களா என்ன? ஐ திங்க் சீனியர்ஸ் யாருமே இந்த பக்கம் பெருசா வரவே மாட்டாங்க. பெருசான்னு சுத்தமா வரவே மாட்டாங்க. பின்ன எப்படி அவங்களோட வேலட் இங்க வந்திருக்கும்? அதான் வைஷு, எனக்கும் குழப்பமா இருக்கு. மோனிகா, ஒன் செகண்ட் இங்க வாங்களேன். மித்ரா, கங்க்ராட்ஸ்யா. ஜூனியர்ஸ் எல்லாருக்கும் இப்போதைக்கு நீதாமா ரோல் மாடல். ஆபீஸ் ஃபுல்லா பொண்ணோட பேச்சு தான் போயிட்டு இருக்கு. கலக்கிட்ட போ. தேங்க்ஸ் மோனி. உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். கேளு மித்ரா, என்ன? அது மதியம் நாங்க லஞ்சுக்கு கிளம்பும் போது நீங்க பக்கத்து கேபின்ல தானே நின்னீங்க? ஆமா. அப்போ என்னோட கேபினுக்கு யாராச்சும் வந்தாங்களா மோனி? ஐயோ, நான் கவனிக்கலையே மித்ரா. பட் சீனியர் ஸ்டெல்லா அண்ட் ஜெசிகா மேம் இருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் உன் கேபின்ல இருந்து கிராஸ் ஆனதை நான் பார்த்தேன். மத்தபடி அவங்க இங்க வந்தாங்களான்னா எனக்கு தெரியல மித்ரா.
ஓகே மோனி. ஓகே மித்ரா, பை. நாளைக்கு பார்ட்டில மீட் பண்ணலாம். பை வைஷு. பாய் மோனி. மித்து, இப்போ எதுக்குடி நீ மோனியை கூப்பிட்டு யாராச்சும் கேபின் கிட்ட வந்தாங்களான்னு கேட்ட? ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் தாண்டி மோனியை கூப்பிட்டேன். இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மித்து, என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன கன்ஃபார்ம் ஆயிடுச்சு? வைஷு, எனக்கு கன்ஃபார்மா தெரியும் ப்ரோக்ராம்ல ஒரு எரர் கூட கிடையாது. ஏன்னா நான் நிறைய வாட்டி செக் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, லஞ்சுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் கோடிங்ல ஒரு எரருமே இல்ல. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எரர் வருதுன்னா கண்டிப்பா யாரோ பிளான் பண்ணி ஏதோ பண்ணிருக்காங்கடி. அண்ட் கண்டிப்பா பிளான் பண்ணி பண்ணவங்க அந்த சீனியர் ஜெசிகா அண்ட் ஸ்டெல்லா தான்னு நான் நினைக்கிறேன் வைஷு. மித்து, என்னடி என்னென்னமோ சொல்ற? இப்படி இல்லாம கூட வாடி பண்ணுவாங்க. ஆனா அவங்க தான் பண்ணிருக்காங்கன்னு எப்படி மித்து நீ கன்ஃபார்மா சொல்ற? வைஷு, நான் கன்ஃபார்மா அடிச்சு சொல்றேன், இந்த வேலையை பார்த்தது அவங்க தான். இல்லைன்னா அவங்க பர்ஸ் எதுக்காக சம்பந்தமே இல்லாம என் கேபின் கீழே கிடக்கணும்? அட ஆமா, அவங்க பர்ஸ் எதுக்காக உன் கேபின் கிட்ட கிடக்கணும்? மித்து, சத்தியமா சொல்றேன்டி, இவங்கலாம் இவ்வளவு சீப்பா நடந்துப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை மித்து. இவங்களுக்கு எதுக்கடி தேவையில்லாத வேலைலாம்? கடவுளே. சரி மித்து, அந்த பர்ஸ் அப்படியே தூக்கி போட்டு வா, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். டைம் ஆகுது பாரு. எனது பர்ஸை தூக்கி போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பணுமா? வைஷு, வெயிட் வெயிட் வெயிட், இதுக்கப்புறம் தானே இருக்கு சீனே. மித்து, என்னடி சொல்ற? என் கூடவே வா, நான் என்ன சொல்றேன்னு உனக்கு நல்லா புரியும். ஓகே ஸ்டெல்லா, பாய். நாளைக்கு பார்ட்டில மீட் பண்ணலாம். ஓகேடி ஜெசி, பாய். ஸ்டெல்லா, என்னோட பர்ஸ் எங்கேயாச்சும் பாத்தியா? இல்லடி, நான் எங்கேயும் பார்க்கலையே. என்னது பார்க்கலையா? பின்ன என் பர்ஸ் எங்க போயிருக்கும்? உங்க பர்ஸ் இதுவான்னு கொஞ்சம் பாருங்க. என் பர்ஸ் எப்படி உன்கிட்ட வந்துச்சு? முதல்ல அந்த பர்ஸ் எங்க கொடு. கொஞ்சம் கூட உனக்குலாம் சென்ஸே இல்லையா? அடுத்தவங்க பர்ஸ் எப்படி எடுத்து வச்சிருக்க? அதானே, நல்லா தானே சம்பாதிக்கிற. பத்தாததுக்கு இப்ப salary இன்கிரிமெண்ட், அதுவும் டபுளா வேற. பின்ன எதுக்குடி இப்படி கேவலமா நடந்துக்கிற? அடச்சி, வாய முடுங்க. ரெண்டு பேரும் வந்துட்டாளுங்க பெரிய இவ மாதிரி. யாருடி கேவலமா நடந்துக்கிறா? எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு, யாரு கேவலமா நடந்துக்கிறான்னு. இவ இவ்வளவு கோவமா பேசுறா. என்னோட பர்ஸ் எப்படி அவகிட்ட? அட கடவுளே, அவ கேபினுக்கு போகும்போது பர்ஸை மிஸ் பண்ணி அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் போல இருக்கே. அச்சோ. ஏய், என்னடி ரொம்ப திமிர்த்தனமா பேசுற? இங்க பாரு, திமிர்த்தனமா பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அது சரி, நீ சும்மாவே திமிர்த்தனமா தான் பேசுவ. இதுல ஆபீஸ் ஃபுல்லா உன்னோட பேச்சு தான் ஓடுது. உடனே உனக்கு அப்படியே மகுடத்தை தலையில சூட்டின மாதிரி இருக்குதோ? ஐயோ ஸ்டெல்லா, வாய மூடி. என்ன ஜெசி, நானும் பாத்துட்டு இருக்கேன். அவ எவ்வளவு திமிர்த்தனமா நம்மள பார்த்து பேசுறா பாரு. பின்ன வாய மூடிட்டு எப்படி இருக்க சொல்ற? என்னம்மா ஸ்டெல்லா, இன்னும் உனக்கு புரியலையா? அதான் உன் அல்லக்கை வாய மூடிட்டு இருன்னு சொல்லுதே. அப்பலேருந்து உனக்கு தெரிய வேண்டாமா? உங்க ரீலு அந்து போச்சு. என்னது? என்ன பேசுற நீ? என்னம்மா ஸ்டெல்லா, இன்னும் உனக்கு புரியலையா? ஆனா உன் அல்லக்கை ஜெசிகாக்கு புரிஞ்சிருச்சு என்ன மேட்டர்னு. சரி விடு, உனக்கு மூளை கொஞ்சம் மங்கி போயிட்டு நினைக்கிறேன். அது வயசாயிட்டே இருக்குல்ல, அதனாலதான். நீ ஒன்னும் கவலைப்படாத. என்ன மேட்டருங்கிறத நானே தெளிவா சொல்றேன், ஓகேவா? என்னடி, நானும் பாத்துட்டே இருக்கேன், நீ படுக்கும் இஷ்டத்துக்கு பேசிட்டே போற. இதுக்கெல்லாம் என்னடி அர்த்தம்? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணின கேவலமான விஷயம் எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். என்ன ரெண்டு பேரும் ஒரே ஷாக்ல நிக்கிற மாதிரி தெரியுது? என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லடி வைஷு. எப்படிடா இப்படி கேவலமான விஷயம் பண்ணிருக்கோம், இந்த கேவலமான விஷயம் எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு ரெண்டு மட சாம்பிராணி யோசிக்கிறீங்க. ஏண்டி, பண்ணினதான் பண்ணீங்க, ஆனா மண்டை மேல உள்ள கொண்டே மறந்துட்டீங்களேமா? ஹே மித்ரா, தேவையில்லாம பேசுற நீ. ஒழுங்கா எங்க பர்ஸ கூட, நாங்க கிளம்புறோம். அட என்னம்மா ஜெசி, அதுக்குள்ள எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுமா, வெயிட் பண்ணு, நான் இன்னும் பேசியே முடிக்கல. ஏண்டி, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணை இது எதுவுமே கிடையாதா? சரி, இது எதுவும் தான் இல்லைன்னு பார்த்தா இந்த நன்றி உணர்வு இருக்கே, நன்றி உணர்வு, அது கூட யாரு உங்களுக்குலாம் கிடையாது? ஏண்டி, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட இந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறோமே, மாசம் மாசம் இவங்கள்ட்ட தானே கை நீட்டி சம்பளம் வாங்குறோம், அப்படிங்கிற நன்றி உணர்வு கொஞ்சம் கூட இல்லையா? உங்க ரெண்டு பேருக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? இப்படி வேலை செய்யற இடத்துக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நம்ம கையை விட்டு போயிருந்துச்சுன்னா இந்நேரம் நம்ம ஆபீஸ்க்கு அது எவ்வளவு பெரிய பிளாக் மார்க்கா இருக்கும். அதோட ஆதி சார் நம்ம எல்லாரையும் நம்பி தானே இந்த ப்ராஜெக்ட் நம்ம கிட்ட கொடுத்தாரு. இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம போயும் கேவலம் என் மேல உள்ள வெஞ்சன்ஸை வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக ஆபீஸ் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை வச்சிருக்கீங்களே, உங்களுக்குலாம் அசிங்கமா இல்ல? சரி ஓகே, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு என் மேல அப்படி என்ன கோவமோ, என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு கேவலமான விஷயத்த செஞ்சீங்கன்னே வச்சுக்கலாம். ஏண்டி, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை. மாசம் மாசம் உங்களுக்கு கரெக்டா சேலரி கொடுத்துட்டு இருக்க இந்த கம்பெனிக்கு எப்படி கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு?
சீ, உங்க 2 பேரையும் பார்க்கறதுக்கே அருவருப்பா இருக்கு. அதுக்கு எப்படி உங்களால உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ண முடியுதுன்னு தெரியல. இந்த மாதிரி கேவலமான ஜென்மத்தை இதுக்கு முன்ன பின்னாடி நான் பார்த்ததே கிடையாது. இப்ப நான் நினைச்சா கூட ஆதி சார் கிட்ட சொல்லி இந்த நிமிஷமே உங்க 2 பேரையும் வேலையை விட்டு என்னால தூக்க முடியும். செஞ்சு காட்டவா? ஹே என்ன என்ன நீ படுக்க உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போற? என்ன பயம் காட்டுறியா? மித்ரா அது ரொம்ப சாரி மித்ரா. அது நாங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டோம். ப்ளீஸ் ஆதி சார் கிட்ட எதுவும் சொல்லிடாத மித்ரா. இந்த ஜாப் மட்டும் இல்லைன்னா அவ்வளவுதான் மித்ரா. ப்ளீஸ் மித்ரா ப்ளீஸ். கவலைப்படாதீங்க, நான் இந்த மாதிரி கேவலமான விஷயத்தை எப்பவும் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு உங்களை மாதிரி அடுத்தவங்களை பழி வாங்கணும் அப்படிங்கிற எச்ச புத்தி கிடையாது, சரியா? அண்ட் உங்க 2 பேருக்கும் இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங். இதுக்கப்புறம் இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க பண்ணுனீங்க, அவ்வளோதான். இந்த மித்ராவோட இன்னொரு முகத்தை நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மித்ரா. கண்டிப்பா இதுக்கப்புறம் நாங்க இது மாதிரி விஷயத்தை பண்ண மாட்டோம் மித்ரா. பண்ணாம இருந்தா உங்க 2 பேருக்கும் நல்லது. இந்தாங்க புடிங்க உங்க பர்ஸ். ஸ்டெல்லா, சின்ன என்னடி இங்கே நிக்கிற? வா போலாம். இல்ல ஜெசி, அது அவ என்னடி இவ்வளவு திமிரா பேசுறா? போது ஸ்டெல்லா, அவளே ஏதோ போனா போட்டுன்னு ஆதி சார் கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்றா. நீ என்னடானா அவளை இன்னும் டென்ஷன் ஆக்கி சொல்ல வச்சிருவ போல இருக்கு. முதல்ல வா ஸ்டெல்லா, கிளம்பலாம். மித்து, என்னடி நீ? பேசாம நம்ம இந்த விஷயத்த ஆதி சார் கிட்ட சொல்லி இப்பவே அவங்க 2 பேரையும் வேலையை விட்டு தூக்கிருக்கலாம்ல மித்து. வைஷு, என்னடி பேசுற நீ? நான் இப்படி பண்ணினா கண்டிப்பா அவங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும் வைஷு. அதோட இந்த சேலரியை நம்பி தாண்டி அவங்க ஃபேமிலியே இருக்கும். திடீர்னு வேலையை விட்டு அவங்கள தூக்கிட்டோம்னா பாவண்டி, இன்னொரு வேலை கிடைக்கிற வரைக்கும் அவங்க ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுவாங்கடி. இவங்க பண்ணின தப்புக்காக எதுக்காகடி அவங்க ஃபேமிலியில உள்ள எல்லாருக்கும் நம்ம தண்டனையை கொடுக்கணும்? விடு வைஷு, ஐ திங்க் அவங்க இதுக்கப்புறம் திருந்திருவாங்க வைஷு. சரியா? சரி வா போலாம், டைம் ஆகுது. மித்து, அது எப்படி ஒரு நாள் என்ன நீ ஆச்சரியப்படுத்திட்டே இருக்க? உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை மித்து. உனக்கு நிகர் நீ மட்டும்தான். சரிடி, வா போலாம். டேய் ஆதிக்கண்ணா, வருண் கிளம்பிட்டானா? ஆமா ஜானு, இப்பதான் கிளம்பணும். என்னடா ஆதி, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது. என்ன விஷயம்? ஐயோ ஆமா ஜானு, இன்னைக்கு நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன் ஜானு. ஆதி, அததான் உன் முகத்தை பார்த்தாவே தெரியுதே. அப்படி என்னடா சந்தோஷமான விஷயம்? வெயிட், நீ இவ்ளோ சந்தோஷமா இருக்கனா கண்டிப்பா மித்ரா தான் ரீசனா இருப்பா, கரெக்டா? ஜானு, எப்படி ஜானு இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்ச? அதெல்லாம் அப்படிதான். நானும் கொஞ்ச நாளா உன்னை பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். சரிடா ஆதி, சொல்லு என்ன விஷயம்? ஐயோ ஜானு, உங்ககிட்ட சொல்லியிருந்தால 1 வீக்ல முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட 2 டேஸ்ல முடிக்க சொல்லி யூகே கிளைண்ட்ஸ் கேட்டிருந்தாங்கன்னு. அதை இன்னைக்கு நாங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம் ஜானு. டேய் ஆதி, சூப்பர்டா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஜானு இரு, அதுக்குள்ள கங்க்ராட் சொன்னா எப்படி? ஃபுல்லா சொல்லி முடிச்சிடுறேன். ஜானு, இந்த ப்ராஜெக்ட சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே மித்ரா தான். அது மட்டும் இல்ல, அவ ப்ராஜெக்ட சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதோட இன்னும் சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி அதுல யூகே கிளைண்ட்ஸ் எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க தெரியுமா? அவங்க இம்ப்ரெஸ் ஆகி 1 மோர் ப்ராஜெக்டையும் நம்ம கம்பெனிக்கு கொடுத்திருக்காங்க ஜானு. டேய் ஆதி, சூப்பர்டா, கங்க்ராட்ஸ்டா. ஐயோ ஜானு, இந்த கங்க்ராட்ஸ் அப்ரிசியேஷன் எல்லாமே மித்ராவுக்கு தான் ஜானு. ஏன்னா அவளால தான் இன்னைக்கு யூகே கிளைண்ட்ஸ் இன்னொரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல ஜானு, இந்த ப்ராஜெக்ட் முன்னாடி கொடுத்த ப்ராஜெக்டை விட ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். எனக்கு உண்மையாவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஜானு? எல்லாத்துக்குமே காரணம் மித்ரா மட்டும் தான் ஜானு. டே ஆதி, உண்மையாவே எனக்கும் இதை கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குடா. அதுவும் நீ இது எல்லாத்துக்கும் காரணம் மித்ரா தானே சொல்லும் போது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்குடா. டே ஆதி, மித்ரா அழகா மட்டும் இல்லடா, ரொம்ப அறிவாவும் இருக்கா. ஆமா ஜானு, மித்ரா அழகோட சேர்த்து அறிவு அதிகம் தான் அவளுக்கு. டே ஆதி, ஏதாச்சும் சொன்னியா? இல்ல ஜானு, அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. டே ஆதி, நான் அப்பவே சொன்னல, கடவுள் கண்டிப்பா உனக்காக அனுப்பி வச்ச தேவதை மித்ரா தானே. இன்னைக்கு பாரு, அவளாலதான் நம்ம கம்பெனிக்கு இவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. உண்மையாவே மித்ரா உண்மையிலே ஒரு லக்கி சாம் தான்டா. ஆமா ஜானு, ஆமா. டே ஆதி, எப்பவுமே உன் சாய்ஸ் தப்பாகாதுங்கிறத மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டடா. நீ மித்ராவை பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போதே எனக்கு தோணுச்சுடா உன் சாய்ஸ் கண்டிப்பா தப்பா இருக்காதுன்னு. இன்னைக்கு அது ப்ரூவும் ஆகிட்டு. கண்டிப்பா உனக்கு ஏத்த பர்ஃபெக்டான ஜோடி மித்ரா மட்டும் தான்டா. ஆதி, என்னடாச்சு? என்ன யோசிக்கிற? பொண்ணு இல்ல ஜானு, ஒண்ணும் இல்ல. டேய் ஆதிக்கண்ணா, உன்னை எப்படி சந்தோஷமா பார்த்து எவ்வளவு வருஷம் ஆகிட்டு தெரியுமாடா? நீ ரொம்ப வருஷமா அந்த பொண்ணை தேடி உன் சந்தோஷம் எல்லாத்தையுமே தொலைச்சிட்டடா. எனக்கு என்னமோ என் ஆதி இன்னைக்குதான் மறுபடியும் பிறந்து வந்து இவ்வளோ சந்தோஷமா இருக்க மாதிரி தோணுதுடா. இது எல்லாத்துக்கும் காரணம் மித்ரா தான்டா. மித்ரா மட்டும் உன் லைஃப்ல வராம இருந்திருந்தா உன் லைஃப் என்ன ஆகிருக்குன்னு தெரியலடா ஆதி. மித்ரா வந்ததுனாலதான் நீ அந்த பொண்ணை மறந்துட்டு மித்ராவை அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கடா. ஆதி, நீ இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்டா.
என்ன ஜானு மித்ரா வந்ததுனால தான் நான் என் குட்டிமாவை மறந்துட்டேன்னு சொல்லுது. அப்போ நான் உண்மையாவே என் குட்டிமாவை மறந்துட்டேனா? இல்ல 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 அவளை என்னால எப்பவும் மறக்கவே முடியாது. இல்ல 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 இது இது எதுவுமே உண்மை இல்ல. என் குட்டிமா இடத்துல வேற யாருமே வர முடியாது. டேய் ஆதி, என்னடாச்சு? என்ன யோசிக்கிற? ஒன்னும் இல்ல ஜானு, டைம் ஆயிடுச்சு பாரு. நீ போய் தூங்கு போ. டேய் ஆதி, ஆமாண்டா, மித்ரா பத்தி பேசிட்டே இருந்ததுல பாரு டைம் போனதே தெரியல. சரிடா ஆதி, நான் போய் தூங்குறேன், நீயும் தூங்குடா. குட் நைட் டா. குட் நைட் ஜானு. டேய் ஆதி, இந்த சந்தோஷமான விஷயத்தோட சேர்த்து இன்னொரு சந்தோஷமான விஷயத்தையும் உனக்கு ஞாபகப்படுத்துறேன்டா. உன்னோட ட்ரீம் கேர்ள் அப்புறம் லக்கி சாம் மித்ராவோட உனக்கு சீக்கிரமாவே நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுடா. ஏன்னா இன்னும் 2-3 டேஸ்ல உனக்கும் மித்ராவுக்கும் நிச்சயதார்த்தம்டா. ஜானு, என்ன சொல்ற? புரியல. டேய் ஆதி, என்னடா இப்படி கேக்குற? இன்னும் 3 டேஸ்ல உனக்கும் மித்ராவுக்கும் நிச்சயதார்த்தம் சொன்னேன்டா. அது சரி, எப்ப பார்த்தாலும் பிசினஸ் நீ பிஸியாவே இருந்துட்ட. அதனாலதான் நிச்சயதார்த்த டேட்டு நெருங்குறது கூட உனக்கு தெரியல பாரு. சரிடா ஆதி, நீ சந்தோஷமா இரு, நான் போய் தூங்குறேன்டா. குட் நைட்டா. குட் நைட் ஜானு. ஐயோ ஜானு, என்ன இப்படி சொல்லிட்டு போகுது? அப்போ நான் என் குட்டிமாவை மறந்துட்டேனா? இல்ல என்னால எப்படி அவளை மறக்க முடியும்? அவளோட இடத்துல என்னால வேற யாரையுமே வைக்க முடியாது. ஆனா மித்ரா வந்ததுனாலதான் நான் அவளை மறந்துட்டேன்னு ஜானு சொல்லுது. ஒருவேளை மித்ரா என் லைஃப்ல வந்ததுனால நான் என் குட்டிமாவை மறந்துட்டேனா? இல்ல அப்படிலாம் இருக்காது. என் குட்டிமா இடத்துல அவ மட்டும்தான். அவளோட இடத்துக்கு வேற யாருமே வர முடியாது. ஆனா என்னோட மனசையே மித்ரா பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா சாயுது. எதனால? மித்ரா என் லைஃப்ல வந்ததுல இருந்து ஜானு சொல்ற மாதிரி என் குட்டிமாவை பத்தி நான் நினைக்கவே இல்லை. எப்பவுமே இவளை பத்தி மட்டும் தான் நினைக்கிறேன். இதெல்லாம் ஏன்? எந்த பொண்ணுகிட்டையும் தோணாத ஃபீலிங் எனக்கே மித்ரா கிட்ட வருது. அவளை என்னால ஏன் அவாய்ட் பண்ணவே முடியல? என் மனசு ஏன் அவளையே தேடுது, அவளையே பார்க்கணும்னு சொல்லுது? ஒருவேளை நான் என் குட்டிமாவை மறக்கிறேன்னா? இல்ல சச்சா, அப்படிலாம் இருக்காது. எனக்கு தான் மித்ராவை பிடிக்காதுல்ல. அவளை நான் கல்யாணம் பண்றதே ஜானுக்காக மட்டும்தானே. மற்றபடி வேற எதுவுமே இல்லை. ஒருவேளை என் மனசு அவ பக்கம் சாயுதுன்னா அது சும்மா ஹார்மோன்ஸ் பிரச்சனை, வயசு கோளாறு, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும். சச்சா, இல்ல மித்ராவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறது ஜானுக்காக மட்டும்தானே. மற்றபடி ஆல்ரெடி முடிவு பண்ண மாதிரி கல்யாணத்துக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளுக்கு நம்ம டிவோர்ஸ் தானே கொடுக்க போறோம். சச்சா, இல்ல என் குட்டிமா மட்டும்தான் எனக்கு எப்பவுமே. மித்ரா இல்ல, அவ கண்டிப்பா என்னோட குட்டிமாவோட இடத்துக்கு வர முடியாது. ஐயோ, ஆதி கூட பேசிட்டு இருந்ததுல டைம் ஆனதே தெரியல. சீக்கிரம் இந்த இம்சை வரக்காட்டியும் கிளம்பிடலாம். இல்லைன்னா இவ வேற வந்து டார்ச்சர் பண்ணுவா. ஹாய் வருண் பேபி. வந்துட்டாளா இம்சை? இவ கண்ணில் படக்கூடாதுதான் அவசர அவசரமா கிளம்புனேன். வந்துட்டாளா? கடவுளே, இவளை போய் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. என்ன வருண் பேபி, சைட் அடிக்கிறியா? என்னது சைட் அடிக்கிறேனா? ஆமா, எனக்கு வேற வேலையில பாரு. உன சைட் அடிக்கிறது மட்டும்தான் வேலை. உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இப்ப எதுக்கு நீ இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிற? தள்ளி போ முதல்ல. ஓ, நீ என்ன சைட் அடிக்கலையா? பின்ன எதுக்கு அப்படி கடிச்சதுங்கிற மாதிரி என்ன பார்த்துட்டே இருந்தியா? என்னது? இங்க பாருதன்யா, நீ சும்மா ஓவரா இமேஜின் பண்ணிக்காத. இங்க பாருதன்யா, போயிட்டு நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், உனக்கு எனக்கும் செட் ஆகாது. நீ என் ஃப்ரெண்டோட தங்கச்சி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. யோ வருண் பேபி, நான் உன் ஃப்ரெண்டோட தங்கச்சி தான், இல்லன்னு சொல்லலையே. ஏன் ஊர் உலகத்துல யாருமே ஃப்ரெண்டோட தங்கச்சியை லவ் பண்றதே இல்லையா என்ன? இங்க பாருதன்யா, எவன் வேணா ஃப்ரெண்டோட தங்கச்சியை லவ் பண்ணட்டும், பண்ணாம போட்டும். அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. என்னால என் ஃப்ரெண்டுக்கு எப்பவும் துரோகம் பண்ண முடியாது, சரியா? ஐயோ வருண், ஏன் எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்க? இங்க பாரு வருண், நீ தேவையில்லாம கில்ட் ஆயிட்டு இருக்க. ஆதியா நான் கிட்ட நம்ம விஷயத்தை போய் சொன்னா கண்டிப்பா ஆதியா நாமே ஓகே தான் சொல்லுவாரு. இன்ஃபேக்ட் அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அதோட வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா வீட்டுல உள்ள எல்லாருக்குமே உன்ன ரொம்ப பிடிக்கும். தன்யா, அதுக்கு முதல்ல நான் உன்ன லவ் பண்ணணும். லவ் பண்ணினாதான் நம்ம மேட்டர்னு சொல்றல, அதை போய் உங்க வீட்டுல சொல்ல முடியும், சரியா? என்னால உன்னை எப்பவும் லவ் பண்ண முடியாது, சரியா? வருண், எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கும் என்ன பிடிக்கும்னு. ஆனா நீ தான் நீ என்ன லவ் பண்ணா எங்க அண்ணனுக்கு துரோகம் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற நினைப்புல என்ன நீ அவாய்ட் பண்ற. ஆமாண்டி, அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் தாண்டி உன்னை பிடிக்கலன்னு உன்னை நான் அவ்வளோ அவாய்ட் பண்றேன். என்னால எப்பவுமே அதுக்கு துரோகம் பண்ண முடியாதுடி. ப்ளீஸ் தன்யா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோடி. உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு மட்டும் தாண்டி தெரியும். ஆனா இது சரியா வராதுடி. என்னால துரோகம் பண்ண முடியாதுடி. அதனால மட்டும் தாண்டி நீ என்னை சுத்தி வரப்பெல்லாம் நான் உன்னை அவாய்ட் பண்ணிட்டே இருக்கேன். இல்லைன்னா உன்ன மாதிரி ஒரு பொண்ணு என்னையே சுத்தி வரும்போது நான் எப்படி அவாய்ட் பண்ணுவேன்? ஆனாலும் இது சரியா வராதுடி. என்னால என் ஃப்ரெண்டுக்கு எப்பவுமே துரோகம் பண்ண முடியாதுடி. நீயா ஆதியான்னு வரும்போது எனக்கு ஆதி தாண்டி முக்கியம்.
வருண் பேபி உன்கிட்ட தான் கேக்குறேன், பதில் சொல்லு. என்னது? இங்க பாரு தன்யா, உங்ககிட்ட நான் நிறைய டைம் சொல்லிட்டேன் எனக்கு உன் மேல எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லைன்னு. நீ என் ஃப்ரெண்டோட தங்கச்சி, அவ்வளவுதான். அதனால மட்டும்தான் நீ பேசுறப்பலாம் உனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசிட்டு இருக்கேன். சின்னரம் வேற எவ்வளவு இருந்திருந்தானா சரிதான் போடின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். அதோட தனியா உனக்கு புரியுதா இல்லையா? உங்க வீட்டுல தான் உனக்கு உன் அத்தை பையன் ராகுலோட மேரேஜ் பண்ண போறதா பேச்சு நடந்துட்டு இருக்குல்ல. பின்ன என்ன தனியா, அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டு நீ ஹாப்பியா இருக்க வேண்டியதானே? எதுக்காக இப்படி நீ தேவையில்லாத எண்ணத்தெல்லாம் வச்சுட்டு இருக்க? பாரு வருண், எனக்கு நல்லாவே தெரியும் நீ சொல்றது எல்லாமே பொய்யுன்னு. ஏன்னா உன் கண்ணில் எனக்கான காதலை நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். அதனால தான் உன்னையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கேன். நீ இப்படிலாம் சொல்லி ஒன்றை வேணா ஏமாத்திக்கலாம், என்ன எப்பவும் ஏமாற்ற முடியாது, சரியா? அப்புறம் என்ன சொன்ன? ராகுல கல்யாணம் பண்ணிட்டு நான் சந்தோஷமா இருக்கணும்னா உங்ககிட்ட என்ன நீ லவ் பண்றியா, என் லவ்வை எப்போ ஒத்துப்பன்னு தான் கேட்டேன். எனக்கு ஒன்று வரன் பார்க்க சொல்லலை, சரியா? நானும் பார்க்குறேன் எப்போதான் நீ உன் லவ்வை ஒத்துக்கிறேன்னு. அதை நான் எப்பவும் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அதுக்கு முதல்ல நான் உன்னை லவ் பண்ணணும்ல. இதுக்கு மேல உன்னோட விருப்பம் சிக்கேடாச்சும் கெட்டு தோலை. நான் கிளம்புறேன். ஐயோ, என்னடா வருண் இப்படி சொல்லிட்டு போற? நீ என்ன லவ் பண்றடா, அது அது எனக்கு நல்லா தெரியுது, அது உனக்குமே தெரியும். இருந்தும் எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிற? கடவுளே, நீ நீ எப்பதான் உனக்கு என் மேல லவ் இருக்குங்கிறத ஒத்துக்க போறேன்னு தெரியல வருண். பட் அதுக்காக நான் எவ்வளவு நாள் வேணாலும் வெயிட் பண்ணுவேன். இவன் அந்த ஆதியோட அல்லக்கை வரும் தானே? இவன் கூட இந்த டைம்ல தன்யா என்ன பண்ணிட்டு இருந்தா? தன்யா தன்யா இவனா? இவன் இந்த டைம்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒருவேளை வருண் கூட நம்ம பேசிட்டு இருந்ததை பார்த்துட்டானா? இவன் பார்த்தா எனக்கு என்ன வந்திருக்கு? ஹே தன்யா, காதுல விழுகுதா இல்லையாடி? உன்னதான் கூப்பிடுறேன். ஏய் இங்க பாரு, சும்மா என்ன வாடி பொடின்னு சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத, சரியா? ஏன் ஏன் ஏன்? நான் உன்னை கல்யாணம் தானே பண்ணிக்க போறேன். கட்டிக்க போற பொண்ண வாடி பொடின்னு சொல்றதுல எந்த தப்பும் இல்ல. இங்க பாரு ராகுல், சும்மா இதே சொல்லி என்னை இரிட்டேட் பண்ணாத. என்ன இரிட்டேட் பண்றேனா? தன்யா, நான் உண்மையை தான் சொல்றேன். ஆதிக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படியா இருந்தாலும் நம்ம கல்யாண பேச்சு தான் வரும். அதனால எப்படியா இருந்தாலும் நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், சரியா? ஏய் சும்மா தேவையில்லாம என்கிட்ட பேசாத, முதல்ல வழியை விடு. ஹிருடி எங்க எஸ்கேப் ஆகுறா? ஆமா, இந்த டைம்ல அந்த அல்லக்கை வருண் கூட என்னடி பேசிட்டு இருந்தா? என்ன பேசிட்டு இருந்த? ஏய் இங்க பாரு, அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. ஒழுங்கு மரியாதையா வழியை விடு. என்னது? எந்த அவசியமும் இல்லையா? இங்க பாருடி, நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீ பாட்டுக்கு இப்படி கண்ட நேரத்துல கண்டவன் கூட நின்று பேசிட்டு இருந்தனா அப்புறம் நான் தான் வந்து கேட்பேன். அதனாலதான் கேக்குற. சொல்லு, அவன் கூட என்ன பண்ணிட்டு இருந்த? ஏய் வாயை மூடு, இப்படி பேச பேச எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. முதல்ல வழியை விடு. ச்சே, போடி போ. எவ்வளோ நாளைக்கு தான் போவேன்? எல்லாம் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் தானே. உனக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்காக தானடி நான் நல்லவங்கிற வேஷத்தையே போட்டுக்கிட்டு இருக்கேன். கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் வச்சிருக்கேன். ஆனாலும் சிவா அடிக்கடி அந்த அல்லக்கை கூட பேசுறத நானே நிறைய டைம் பார்த்துருக்கேன். இனிமே இவங்க ரெண்டு பேர் மேலேயும் ஒரு கண்ணு வைக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டரோட பேரனுக்கு பர்த்டே. ஸோ அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வர்ஷித் குமார். நீங்களும் உங்களோட விஷயத்தை வர்ஷித் குமாருக்கு சொல்லிடுங்க. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க நேம சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஹாய் இனியா சிஸ்டர், ஹாய் கலைச்செல்வி சிஸ்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களை நாங்கள் அடுத்த எபிசோட்ல வந்து பார்க்குறோம். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு இருந்தேன். நீங்க கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டுச்சு அப்படின்னா மறக்காம நீங்க வந்து எனக்கு வந்து ஹைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.